மேலணி இழையத்தின் தொழில்கள் என்ற விஷயம் நாங்கள் பார்த்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தினாங்க என்ன உள்ளெடுக்கிறது அகத்துறிஞ்சல் அது மாதிரி வெளியில் விடுறது சுரத்தல் அடுத்து பாதுகாப்புன்ற விஷயம்லாம் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறத தொழில்களை பற்றி இல்லை, இந்த மேலணி இழையத்தின் 4 வகை நாங்கள் பார்த்துருந்தாங்க. அதை 4 வகை வந்து காணப்படுது. ஒன்று என்ன, எளிய செதில் மேலணி, எளிய கனமேலணி, எளிய கம்ப மேலணி, போலிப்படை கொண்ட மேலணி. இது எதில் வருமெண்டா மேலணி இழையம் உண்மையாக 2 வகைப்படும். அந்த 2 வகையில் உண்டு தனிப்படை அந்த கலப்படை அடிப்படையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அப்படி பிரிக்கிறோம். அதில் ஒன்று தனிக்கலப்படை, அடுத்த பல்கலப்படை, அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட படையை கொண்டு தான் பல்கலப்படை. அப்போ இதில் வந்து இந்த எளிய அதாவது தனிக்கலப்படையை தான் நாங்கள் இப்போ நான் சொன்ன அந்த 4 வகையாக பிரிக்க போகிறோம். அதில் அவங்களோட தொழில் அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு வரைவிலக்கணம்னு சொல்லி ஒன்று இல்லை. அதாவது செதில் மேலணிக்கு ஒரு வரைவிலக்கணம் இல்லாட்டி அப்படியெல்லாம் வரைவிலக்கணம்னு இல்லை. அதை பற்றி ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழே. அப்போ அதுக்கு தான் நீங்கள் இந்த ஓர்டரை மறக்கக்கூடாது. அதாவது செதில் மேலணி, கனமேலணி, கம்ப மேலணி, போலிப்படை கொண்ட கம்ப மேலணி, இந்த ஓர்டரை அப்படியே ஞாபகம் வச்சுருந்து கொண்டு இனி நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது மேலணி, செதில் மேலணி அன்றைக்கி அந்த பேர் செதில்லையே எங்களுக்கு விளங்குது. அது என்ன, அது மிகவும் மெல்லிஸாக இருக்க போது அதெல்லாம் ஓகே. அடுத்தது நாங்கள் இப்போ கனமேலணி, கம்ப மேலணி, இது 2 காணினா ஒன்று சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா, கனமேலணி என்ற விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த உங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தெரியும், படிச்சிருந்தாக்களுக்கு தெரியும், சுரப்பிகள் அதாவது சுரப்புகளை பற்றி மட்டும்தான் கழிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த முதல் பார்த்த தொழில்கள் இருக்கு தானே, பாதுகாப்பு, சுரத்தலாக துரிஞ்சல், அதில் இப்போ சுரத்தலை மட்டும் எடுங்க. செதில் மேலணி ஓகே, அது மெல்லிஸாக இப்போ பாதுகாப்பாக தான் இருக்க போகுது. அடுத்தது இவர் சுரத்தல் வரார் இங்கே. இப்போ இதுக்கு கனமேலணிக்கு சுரத்தல் மட்டும் வர. அதுக்கு அடுத்தது கம்ப மேலணி. கம்ப மேலணிக்கு என்ன செய்கிறார், அப்போ அதே சுரத்தலோட அந்த மற்ற தொழிலான மீளகத்துறிஞ்சல் அகத்துறிஞ்சல் இருக்குது தானே, அந்த அகத்துறிஞ்சல் என்ற விஷயம் வர. அப்போ முதலாவது பாதுகாப்பாக இருக்குது, அடுத்தது சுரத்தலாக இருக்குது, அடுத்தது சுரத்தலும் மீளகத்துறிஞ்சலுமாக இருக்குது. அதை விட போலிப்படை கொண்ட கம்ப மேலணி நாங்கள் பார்த்துருப்போம், அடிக்கடி சிராய்ப்புக்குட்பாரு இடங்கள்ண்டு. அப்போ அங்கே பார்த்து அந்த தொழில்கள் ஓர்டர் அதே ஓர்டரை நாங்கள் வச்சுருப்ப மாதிரி இருந்தால் எங்கேயும் இந்த செதின் கன கம்ப போலிப்படைன்றதை மறக்காமல் இருப்ப மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த 1 2 3 தியரியை ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.